Hi friends, welcome to KVM's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா பூந்தி லட்டு பண்ண போறோம். பூந்தி லட்டு எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஜூஸியா, நல்ல டேஸ்டியான லட்டு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் 1 கப் கடலை மாவு எடுக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் தண்ணி. 1 கப் கடலை மாவை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் தட்டணும். அதே கப்பில் அந்த 1 கப் நிறைய தண்ணி எடுத்துக்கிடணும். முதல்ல அதில் பாதி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கிடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இன்னும் மீதி பாதி தண்ணியும் அதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடணும். கொஞ்சோண்டு ஃபுட் கலரும் ரெட் கலர் இல்லைன்னா எல்லோ கலர் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜல்லி கரண்டி எடுத்து அதில் ஊற்றி பார்க்கணும். நம்ம தண்ணி கரெக்டான பதத்துக்கு ஊற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு அதில் ஊற்றுனா அதை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு வந்து கீழே விழணும். கீழே விழுதுச்சுன்னா கரெக்டான பக்குவம். எனக்கு 1 கப்பு தண்ணிக்கு கரெக்டான 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நான் அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கடாய் வைக்கணும். கடாயை வச்சு அடுப்பில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணணும். சூடு பண்ணி நம்ம அந்த ஜல்லி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு அரை கரண்டி போல் மாவு எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதை நம்ம பொரித்து நல்லா எடுக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம கடாய் அடுப்பில் வைப்போம். உங்களுக்கு நெய்யில் பண்ணணுனாலும் நெய்யில் பண்ணலாம். நெய்யில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம திருப்பதி லட்டுலாம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பண்ணுறேன். அதுக்கு பிறகு அந்த ஜல்லி கரண்டியில் ஊற்றி மாவை ஊற்றி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொரித்து எடுத்துட்டு அந்த பொரிக்கும் போது அதில் உள்ள பக்குவம் என்னென்னா நம்ம அந்த மரம் கூடி வரும் அதெல்லாம் அடங்கிட்டுனா கரெக்டான பக்குவம் அது பொரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்து அதை வேறு பாத்திரத்தில் வச்சிடணும். அதை வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற மாவு எல்லா மாவையுமே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நிறையா மாவு ஊற்றிடக்கூடாது. நிறையா மாவு ஊற்றினோன்னா பூரி மாதிரி ஆயிரும். அரை கரண்டி மாவு கரெக்டான பக்குவம் அவ்வளோது ஊற்றி பொரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு சீனி பாகு பண்ணணும். சீனி பாகு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்து அதில் நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு சீனி எடுக்கணும். கொஞ்சோண்டு அதுலேயும் ஃபுட் கலர் போடணும். அதுலேயும் நீங்கள் என்ன கலர் போடணுனாலும் உங்கள் விருப்பம் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு எந்த கப்பில் சீனி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்து அந்த சீனியில் மிக்ஸ் பண்ணி அதை சூடு பண்ணணும். அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விடணும். அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் போடலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் அது சூடானோடனே ஒரு கொதி வந்த உடனே அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் அது உள்ளே தட்டணும். பூந்தி எல்லாத்தையும் உள்ளே தட்டின உடனே அது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அது கட்டியாக ஆயிரும். அந்த தண்ணிலாம் இல்லாத மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி விடணும். கிண்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் இந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் அப்படி கொஞ்சம் இதாக வரும். அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும், 1 ஸ்பூன் தேன் ஊற்றணும். அந்த 1 ஸ்பூன் தேன் எதுக்குன்னா அப்போ தான் அது ஒரு மாதிரி அதுக்குள்ளே டெக்ஸ்சர் வந்து நம்ம அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பிசுப்பு தன்மை வரும். அதனால் கொஞ்சம் அது 1 ஸ்பூன் தேன் போடணும். 1 ஸ்பூன் தேன் போட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துடும். அப்போது அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். இந்த பூந்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத அதை மிக்ஸ் பண்ணதை மாற்றிட்டு அதுக்கு பிறகு அதை நல்லா அந்த தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் கரண்டி வச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆறும். அதை கொஞ்சம் கொண்டு போய் ஒரு ஃபேனுக்கு நேராக கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அதை கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சேர்க்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன வேணாலும் போடலாம். உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. காஜு, பாதாம், பிஸ்தா, கிஸ்மிஸ் எதுனாலும் போடலாம். என்கிட்ட இன்றைக்கி பாதாம் மட்டும் தான் இருக்குது. நான் பாதாமை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை தான் போடுறேன். பாதாம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிக்கணும். சின்னதாக வேணால் சின்னதாக பிடிக்கலாம், பெருசாக வேணால் பெருசாக பிடிக்கலாம். தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி ஒன்றா பிளேட்டில் நம்ம வச்சுக்கிடணும். வச்சுட்டு அதுக்கு பிறகு லட்டு ரெடி. நீங்கள் உருண்டையெல்லாம் பிடிச்ச உடனே சின்ன பிள்ளைங்களோடு சேர்ந்து நல்லா சாப்பிடுங்க. நம்ம இன்றைக்கி பண்ண பூந்தி லட்டு இஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.